பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த நாள் தியானத்திற்கென்று யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நாம் 10வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் பற்களால் நிறைந்தவனாய் அவன் காணப்பட்டான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். உடம்பிலே இரத்தமும் சீவுமாய் வந்தது. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, இன்னும் உமது உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசித்து உன் ஜீவனை விடும் என்றால். பாருங்க, வேதத்திலே பார்க்கிறோம், யோபுடைய உபத்திரமும் கஷ்டத்தையும் பார்த்தவுடனே தன் மனைவியானவள் அவனை கர்த்தரை தூசித்து விட்டு ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் உபத்திரத்தையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் வியாகுலங்களையும் சஞ்சலங்களையும் கொண்டு வரும் போதெல்லாம் நமக்குள் வேதனை துக்கம் கண்ணீராய் இருக்கும். அப்பொழுது யாராவது ஒருவர் நம்மை விசுவாசத்தை குறை உண்டாக முடியாத காரியங்களை செய்ய முடியாய். என்ன எப்பா பாரு ஏசப்பா ஏசப்பான்றீங்க, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறன்றீங்க, வாரந்தோறும் சபைக்கு கடந்து போறேன்றீங்க. ஏன் இந்த நோய் உங்களை விட்டு தீர்ந்து போகல? உங்களை உயர்த்தி உன்னதமான ஸ்தானத்தில் உயர்த்திட்டாரா? இன்னும் உங்க தரித்திரம் உங்களை விட்டு நீங்கல, உங்களுடைய கஷ்டம் இன்னும் நீங்கல, உங்களுடைய கண்ணீர் இன்னும் நீங்கல, உங்களுடைய வியாகுல சஞ்சலங்கள் இன்னும் நீங்கல. ஒவ்வொரு நாளும் நீங்க உபத்திரப்பட்டு கொண்டுதான் இருக்கிறீங்க. என்ன சுகம் கண்டீங்க? கர்த்தரை அறிஞ்சு ஏசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு வாரந்தோறும் ஓடுனீங்க. என்னத்த லாபத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க? யோபுவை தன் மனைவியானல் எப்படி நிந்தித்தாலோ, புறஜாதி மக்களும் தேவனை அறியாத பிள்ளைகளும் நம்மை நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. தூஷணமான வார்த்தைகளினால கர்த்தரையும் நம்மையும் சேர்த்து பேசுவாங்க. யோபுவை போல நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, யோபுவை போல நமக்கு ஒரு வியாதியும் இல்லை, நமக்கு கண்ணீரும் சஞ்சலமும் இல்லை. யோபுவை போல நம் பிள்ளைகளை இழந்து போகல, யோபுவை போல சொத்துக்களையும் இழந்து போகல, நம்முடைய சரீரத்தில் வியாதியும் இல்லை. ஆனாலும் சின்ன சின்ன உபத்திரம் வரும்போது, நம் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, நம் வியாதிகள் வரும்போது, சஞ்சலங்கள் வரும்போது, சமாதான குலைச்சல்கள் வரும்போது, நிந்தைகள் அவமானம் வரும்போது, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை முறுமுறுக்கிறோம், தேவனை தூஷிக்க முடியாத காரியங்களை செய்து விடுகிறோம். ஏன் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல? கர்த்தர் ஏன் என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கல? நான் படுற உபத்திரம் அவருக்கு தெரியலையா? நான் படுற கண்ணீர் அவருக்கு புரியலையா? என் இந்த அவமானத்தை அவர் பார்க்கலையா? நான் ஜாதி ஜனங்கள் மத்தியில கூனி குறுகி நிற்கிறேனே. ஒவ்வொரு நாளும் நான் வெளியில சொல்லக்கூடாதபடிக்கு என் படுக்கையில கண்ணீராய் நான் நினைக்கிறேனே. ஜெபத்திற்கு பதில் இல்லையா என்று சொல்லி நாம் தேவனை நம்முடைய சிந்தையிலே தூசிக்கிறோம், நம்முடைய செயல்களிலும் கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் குறித்து சோத்திரம் செய்வது நலம் என்று சொல்லி. திட நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்து தேவனுடைய நாமத்தை வீணிலை வழங்காதபடிக்கு, தன் உதடுகளினாலும் தேவனை தூசிக்காதபடிக்கு நம் உதடுகளை காத்து தேவனை சோத்தரிப்போமானால் என் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுவார். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் குறித்து சோத்திரம் செய்வதே நலம். நன்மைக்காக இருந்தாலும் தீமைக்காக இருந்தாலும் நாம் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் சமூகத்திலே நாம் சோத்தரித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமானால், யோபுவை என் தேவனாகிய கர்த்தர் சகலவற்றை அவன் இழந்து போனாலும் திரும்பவும் அவனுக்கு 1000 மடங்கு இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை என் தேவன் கொடுத்தார். நாமும் தேவ சமூகத்தில் நம்முடைய விசுவாசத்திலையும் நம்முடைய நம்பிக்கையிலும் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு மேல உறுதியாய் இருப்போமானால் தேவனாகிய கர்த்தர் நம் மீது பிரியமாயிருப்பார். நாம் தேவ சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வோமா? சோதரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே,
கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள பரிசுத்தரே, எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லா உபத்திர கஷ்ட கண்ணீரிலிருந்து என் தகப்பன் ஆண்டவரை பரிபூர்ணமான விடுதலை தந்து கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய் சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.